நாங்க டெய்லி போஸ்ட் போடுவோம். அப்படிலாம் செய்யறப்ப ஒரு கஸ்டமர் கூட வரவே இல்லை. அப்ப யோசிச்சேன், என்னடா நம்ம போஸ்ட் போடுறோம், யாருமே என்னன்னு கேட்க மாட்டேங்கிறாங்களே. அப்புறம் தான் நினைச்சேன், இது எப்படி செய்யறோங்கிறத நம்ம காட்டணும். ஹேர் ஆயிலுக்கு என்னென்ன தேவையோ, செம்பருத்தி, மருதனை, கையாந்திரை, கத்தாழை எல்லாமே என் ஃபார்ம்ல கொண்டு போய் நடுறத அப்படியே வீடியோ காட்டினேன். அதனால மக்களுக்கு ஒரு நம்பிக்கை நேச்சுரலா இருக்கே, அவங்க விவசாயம் பண்றாங்க, அதுல இருந்து எடுத்துட்டாங்க, அவங்க வயல்ல இருந்து வந்த பொருள் இது, சோ இதை வாங்கணும் அப்படின்னு தோணி அவங்க வாங்கினாங்க. வாங்கி நல்லா இருக்குன்னு சொல்லி அவங்க நிறைய ரிவ்யூஸ் கொடுத்திருந்தாங்க. அந்த ரிவ்யூஸையும் என்னுடைய இன்ஸ்டா பேஜ்லயே போட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு வாடிக்கையாளர்கள் பெருக ஆரம்பிச்சாங்க. ஆனா பொறுமை ரொம்ப அவசியம். நான் 8 வருஷ காலம் ஆச்சு எனக்கு இந்த பிக் வர்றதுக்கு. அந்த 8 வருஷமும் விடாம என்னுடைய செயல்களை செஞ்சேன். நம்ம போஸ்ட் இன்னைக்கு யாருமே பார்க்கலையே, பார்க்காட்டி போயிட்டு போது நம்ம டெய்லி ஒரு போஸ்ட் போடுவோம். நாங்க போட்டுட்டே இருந்தோம். ஒரு நாள் பப்பாளி பழம் 200 கிலோ அரைச்சி அதை ஃபேஸ் பேக் தயாரிக்கிறத நான் போட்டேன். அந்த வீடியோ வைரல் ஆனதுக்கு அப்புறம் என்னுடைய மத்த வீடியோக்கள் எல்லாம் அதுக்கப்புறம் தேடி போய் பார்த்தாங்க.